இங்கே இந்த லேடி ஒரு மலை கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. சின்ன சின்ன வேலை பார்த்துட்டும் ஹோம் ஸ்டேவும் வச்சிருக்காங்க. அவங்க வீடு மலைக்கு மேல இருக்கு. ரோடும் இல்லன்றதுனால கம்மி ரேட்டுக்கு தான் ஆளுங்கள்லாம் புடிச்சிட்டு வராங்க. இவங்க புருஷனும் சரியான குடிகாரனா இருக்கான். அவங்க பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா. அவங்க பையனுக்கு கால் நடக்க முடியாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. அவங்க புருஷனோட அக்காவும் இவங்க கூட தான் இருக்காங்க. எப்படியாவது இவங்க வீட்டுக்கு மட்டும் ரோடு போட்டா அவங்க ஹோம் ஸ்டே ரேட் எல்லாம் அதிகமாக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பையனை ரெகுலரா செக்கப்புக்கு கூட்டு போறாங்க. அப்ப டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, அந்த பையனுக்கு கால்லலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. மனசுல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு போலன்னும்போது, இவங்க புருஷன் சொல்றாரு, இல்ல என் குலசாமி தான் கோவத்துல இருக்கு. அதனால தான் என் பையனால நடக்க முடியலன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க பொண்ணு நல்லா படிச்சாலும் எப்ப பாரு டிக்டாக்கே பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி உட்காந்துருக்கா. இந்த பையன் ஒரு நாள் வெளில உட்காந்துருக்கும் போது ஸ்கூல் பசங்களாம் வந்து வேணே வம்பிழுத்து அவனை அடிச்சுட்டு போறாங்க. இவங்க புருஷனும் வந்து சாமியார் கிட்ட போய் குறி கேட்கும் போது அவர் சொல்றாரு, உங்க பாட்டி தான் வந்து பூஜை பண்ண சொன்னாங்கல்ல, ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? காசு எடுத்து அது பண்ற வழியை பாருங்க, அப்பதான் உங்க பையனுக்கு சரியாகும்னு சொல்லி விட்டுறாரு. ஒரு நாள் நைட்டு காட்டுறாங்க, அவங்க பையனுக்கு காலில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. வீம்புக்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். குலோப் ஜாமுனை வீட்டிலேருந்து திருடி மாடியில் உட்காந்து அவன் நாய் கூட சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரு சிறுத்தை வந்து அவங்க நாயை தூக்கிட்டு போனோன்னா எல்லாரும் வராங்க. இவன் பயந்து போய் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். சரி, ஊர் தலைவரை பார்த்து இந்த ரோடு போடுற விஷயத்த பேசினா, அந்த ரோடை வச்சு காசு சம்பாதிச்சு தான் பையன் காலை சரி பண்ணிடலான்னு இவங்களும் போய் பேசுகிறாங்க. நான் அந்த ஊர் தலைவரும் சரியான பொம்பளை பொறுக்கியாக இருக்கான். இவங்க கிட்ட கேட்குறான், உனக்கு எதாவது காரியம் ஆகும்னா நீ எனக்கு எதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி. இவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு வேணே அங்கேருந்து இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க புருஷனும் ஒரு நாள் ஃபுல் போதையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறான். அப்போ வந்து அவங்க இறந்து போன பாட்டி கழுத்து நெரிச்சு ஏன்டா இன்னும் பூஜை பண்ணலன்னு கேட்குற மாதிரி இருக்கு. இவனும் பயந்து போய் அவங்க பசங்கள்லாம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். அடுத்த நாள் இந்த லேடி அவங்க தொழுவத்தில் இருக்க ஆடைக்காரன் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பயந்து போய் கோயிலுக்கு ஓடி போய் பார்த்தா அவங்க புருஷன் அந்த ஆடை வந்து பலி கொடுத்துட்டு அங்கே இவங்க நெத்திலையும் பொட்டை வச்சு விட்றாங்க. சரியான பைத்தியமாக இருப்பான் போலன்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க.